மீன் நம்ம இன்றைக்கி வறக்க போகிறோம். மீன் எடுத்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே இதில் கோடு கூட போட்டு நான் அழகாக வச்சுருக்கிறேன். மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை 2ஆக வெட்டி போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி போடுறேன், பாதி பாதியாக வெட்டி போடுறேன். 2 பழுத்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூனு சும்மா ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதை நம்ம ஒரு ஏனத்தில் மாற்றிக்கலாம். அரைச்சி கொண்டு வந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுக்கணும். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நம்ம அரைச்சி கொண்டு வந்த மசாலா சேர்த்து எண்ணெய் போட்டு இதை அப்படியே கலந்துக்கலாம். மீனை போட்டுட்டு அப்படியே மீனில் இந்த மசாலாவையும் படுற மாரி இந்த செந்தலெல்லாம் இதெல்லாம் படுற மாரி 30 நிமிஷம் இல்லைன்னா 1 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை வறக்கலாம். 1 மணி நேரம் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம வறக்க போகிறோம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சும்மா 1 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா தூள், அரிசி மாவு, சோளம் மாவு, கொஞ்சம் லெமனு சேர்த்துக்கிறேன். நான் இதில் எண்ணெயை சுட வச்சுட்டு மீனை போட்டு வரலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வேக வச்சு நம்ம திருப்பி எடுக்கலாம். பார்க்கலாமா? அப்படியே வெந்து பொறுமையா அப்படியே திருப்பி வச்சுட்டு அழகாக வரணும். இது அழகாக வரந்துச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். போதும். அடுத்த மீனை எடுத்து போட்டுடலாம். இதை அப்படியே போட்டு வறுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அரிசி மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்து வைக்கிறோம். அதனால் மசாலா பிரிஞ்சு போகாது. போடலாமா? அப்படியே வச்சுட்டோம். வச்சிடலாமா? கொஞ்சம் அழகு பார்த்திக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு இதில் எளிமையான முறையில் மீன் ஃப்ரை நம்ம பண்ணிட்டோம். என்ன சுவையான, சூப்பரான, அழகான, ஆரோக்கியமான மீன் நம்ம அழகாக வறுத்துட்டோம். பார்க்கக்குள்ளே என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.